விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே கொஞ்சிமங்கலம் ஆற்றில் குளிக்க சென்ற +2 மாணவிகள் 2 பேர் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் மீட்கப்பட்ட ஒரு மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாக கடும் மழை பெய்தது. இதனால் பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி உள்ளன. இந்த நிலையில் நீர்நிலைகளில் குளிக்கவும் மீன் பிடிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் ஆபத்தை உணராமல் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள் மீன் பிடித்தும் ஆற்றில் குளித்தும் வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கொஞ்சிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவிகள் அந்த பகுதியில் உள்ள ஆற்றில் புதுக்குப்பம் கொஞ்சிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 7 மாணவிகள் குளித்துள்ளனர். அப்போது காற்றாற்று வெள்ளம் அதிகமாக வந்ததால் அதில் அதே பகுதியைச் சேர்ந்த +2 மாணவி நர்மதா, அனுக்ஷி ஆகியோர் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். அதில் நர்மதாவை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அனுக்ஷியை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது புதுவை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்த புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி தற்போது நர்மதா உயிரிழந்ததாக தற்போது தகவல் வந்துள்ளது. மேலும் அந்த பகுதியில் வருவாய்த்துறையினர், தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் இணைந்து பொதுமக்களுடன் அந்த மாணவியை, அனுக்ஷியை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.